அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு சின்ன பதிவு. யாரை பற்றி என்றால் பத்மபூஷன் ஆக்டர் திரு அஜித்குமார் பற்றி. அஜித்குமார் எந்த ஒரு சப்போர்ட் இல்லாமல், யாரோட ஆதரவு இல்லாமல் சினிம் ஃபீல்டுக்கு வந்தவர். சரிங்களா? அவரோட முதல் படமே தெலுங்கில் பிரேம புஸ்தகம் அப்படின்ற ஒரு தெலுங்கு படத்தில் தான் அவர் ஃபஸ்ட் நடித்தார். அதே தமிழில் அந்த படத்தை காதல் புத்தகம் அப்படின்ற படம் தமிழில் ரிலீஸ் பண்ணாங்க. சரிங்களா? அதுக்கு பிறகு 1993 ஒசூர் நம்ம ராகவேந்திர தியேட்டரில் அமராவதி என்ற படம், இரண்டாவது படம் ராகவேந்திர தியேட்டரில் திரையிட்டு இருந்தாங்க. நானும் போய் பார்த்த படம். உண்மையில சொல்கிறேன், அந்த படத்தில் கதை, திரைக்கதை, வசனம் எல்லாமே நல்லா இருந்தது. அதே போல் பாடல்கள் மிக அருமையாக உள்ளது. லவ் ஸ்டோரி. சரிங்களா? அது என்னமோ அந்த படம் பார்த்த உடனே நான் அஜித்துக்கு அன்றைக்கே ரசிகன் ஆகிட்டேன். உண்மையில் சொல்கிறேங்க, இந்த உலகத்திலவே அஜித் அவர்களுக்கு முதல் ரசிகன் நானாக தான் இருப்பேன், உண்மையில் சொல்லப்போனேன். அதுக்கு பிறகு ஒரு 3 மாதம் கழிந்து நம்மளது அம்மன் தியேட்டர் இருந்தது. இங்கே நம்ம தளி ரோட்டில். சரிங்களா? அம்மன் பார்க் இருக்கு பாருங்கள், அது பக்கத்தில் தான் அம்மன் நகர். இப்போ அது அம்மன் தியேட்டர். அதில் நான் எங்கள் ஓனர்கிட்ட போயிட்டு சொன்னேன், அண்ணா, இந்த மாதிரி புதுமுகம் அஜித் அப்படின்ற ஒரு படம் பண்ணியிருக்காரு, அமராவதி அப்படின்ட்டு. நான் ராகவேந்திர தியேட்டரில் போய் பார்த்தேன். உண்மையில் ரொம்ப நல்லா இருக்குன்னு அந்த படத்தை நம்ம எடுத்து நம்ம தியேட்டரில் திரையிடணுன்ட்டு நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொன்னேன். அதுக்கு அவர் சொன்னார், போடா நீயே சேலம் போயிட்டு, அப்போ பொட்டி பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, ரீலு போய் நானே போய் சேலம் போயிட்டு அந்த படத்தை எடுத்துகிட்டு எங்கள் அம்மன் தியேட்டரில் திரையிட்டோம். 10 நாள் ஓடிச்சு படம். 10 நாள். உண்மையில் சொல்கிறேன், அவ்வளோ நல்லாயிருக்கு படம். அப்போ இருந்து நான் ரசிகர், அஜித் ரசிகர் தான் நான். சரிங்களா? 93 ஸ்டார்ட் பண்ணது. 33 வருஷமாக நான் அவருக்கு ரசிகராக இருக்கேன். அப்புறம் அதுக்கு பிறகு சில படங்கள் வந்தது. அவருக்கு அடையாளம் காட்டுறது காதல் கோட்டை என்ற ஒரு திரைப்படம். தேசிய இது கூட கிடைச்சிது, அவார்டு அந்த படத்துக்கு. அந்த படத்தில் தான் நாங்கள் ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணோம் இங்கே ஓசூரில். சரிங்களா? முதல்ல அஜித்துக்கு ரசிகர் மன்றம் ஸ்டார்ட் பண்ணது நாங்கள் தான், ஓசூரில். அதுக்கு பிறகு நல்லா எல்லா இதையும் நல்லா போயிட்டுருந்துச்சு. 2004 நான் கட்சியில் கொஞ்சம் பிஸி ஆகிட்டேன். சரிங்களா? அதுக்கு பிறகு இப்போது நான் ரசிகராக தான் இருக்கேன். இப்போது சரி, எப்போது சரி ரசிகர். அவர் ஒரு நல்ல நடிகரோட நல்ல மனிதர். உண்மையில் எத்தனையோ பேருக்கு எவ்வளோ உதவி பண்ணியிருக்காங்க. பெரியவங்க சொல்லியிருக்காங்க, வலது கையில் கொடுக்குறது இடது கைக்கு தெரியக்கூடாதுன்ட்டு. அந்த மாதிரி அவர் நிறைய பண்ணியிருக்காரு. அவருக்கு விளம்பரம் பிடிக்காது, பப்ளிசிட்டி பிடிக்காது, ஆச்சுங்களா? ரசிகர் மன்றத்தை அவன் ஹீரோவாயிட்டாவே ரசிகர் மன்றம் வேணும்னு சொல்லுவார். ஆனால் அவர் ரசிகர் மன்றத்தை கலைத்தவர். புரியுதுங்களா? அப்போ அவருக்கு மாஸ் குறையில, ஃபேன் குறையில, இன்னும் அதிகமாக தான் ஆகிடுச்சு. இன்றைக்கி பாருங்கள், உலக லெவலில் அஜித்குமார் தான் ரசிகர்கள் அதிகமாக இருக்கிறது.
அவர் நடிகர்ன்றதுக்காக இல்லை, நல்ல மனிதர்ன்றதுக்காக தான். உண்மையில் சொல்கிறேன், அவர் ரசிகராக இருக்கிறதுக்கு நான் ரொம்ப பெருமைப்படுறேன். சரிங்களா?